இந்த வீடியோல நம்ம பார்க்க போற 2 சன்ஸ்கிரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரோஜெனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் SPF 50+. இந்த சன்ஸ்கிரீனையும் லா ரோச்சி போசே ஆந்திலியாஸ் SPF 60. இந்த 2 சன்ஸ்கிரீனை பத்தி இந்த வீடியோல வந்து டீடைலா பார்ப்போம். இந்த நியூட்ரோஜெனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 இருக்கு. இந்த 50 னா என்ன மீனிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு 50 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதுதான் இந்த சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் 50ங்கிறதுக்கான ஒரு தியரிட்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்றதா அஷ்யூம் பண்ணிக்குவோம். அந்த 5 மினிட்ஸ் பண்றீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதாவது நீங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ற அந்த 5 மினிட்ஸை இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் 50 ஓட மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 250 மினிட்ஸ் கிடைக்குது. அதாவது கிட்டத்தட்ட 4 ஹவர். இந்த சன்ஸ்கிரீனை நீங்க அப்ளை பண்ணிட்டு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்கன்னா, ப்ரீவியஸ் எவ்வளவு பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ் பண்றீங்க. இந்த சன்ஸ்கிரீனை நீங்க அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 4 ஹவர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதுதான் இந்த SP50 குள்ள தியரிட்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன். இந்த லா ரோச்சி போசே இந்த சன்ஸ்கிரீன்ல SPF எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 60 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து SPF னா என்னன்னு பாத்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இந்த சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 60 இருக்கு. UV ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா 60 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இந்த நியூட்ரோஜெனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவபென்சோன் பாத்தீங்கன்னா 3% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர லாங் வேவ் UV ரேஸ் வந்து ஃபில்டர் பண்ற UV ஃபில்டரா வந்து செயல்படுது. ஹோமோசெலக்ட் பாத்தீங்கன்னா 10% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVB ரேஸ் வந்து அப்சர்வ் பண்ற UV ஃபில்டரா செயல்படுது. ஆக்டிவ் செலக்ட் பாத்தீங்கன்னா 5% இருக்கு. இது பாத்தீங்கன்னா செகண்டரி UV ஃபில்டரா செயல்படுது. ஆக்டோக்ரைலின் பாத்தீங்கன்னா 10% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இந்த ரெண்டு ரேஸையும் அப்சர்வ் பண்ற ஒரு ஃபில்டரா செயல்படுது. லா ரோச்சி போசே இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா 6% இருக்கு. ஜிங்க் ஆக்சைடு பாத்தீங்கன்னா 5% இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா மினரல் ஃபில்டரா வந்து செயல்படுது. சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இத ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு மினரல் ஃபில்டரா வந்து ரெண்டுமே செயல்படுது. அது மட்டும் இல்லாம ஆவபென்சோன் பாத்தீங்கன்னா 3% இருக்கு. சன்ல இருந்து வர லாங் வேவ் UVA ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற ஒரு UVA ஃபில்டரா வந்து செயல்படுது. ஹோமோசெலக்ட் பாத்தீங்கன்னா 10% இருக்கு. இது பாத்தீங்கன்னா UV ஃபில்டரா செயல்பட்டு சன்ல இருந்து வர UVB ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஆக்டிவ் செலக்ட் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 5% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVB ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற ஒரு செகண்டரி UV ஃபில்டரா வந்து செயல்படுது. ஆக்டோக்ரைலின் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7% இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆவபென்சோன் அந்த இன்கிரிடியன்ட்ஸை ஸ்டெபிலைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆக்சிபென்சோன் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4% இருக்கு. சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இத ப்ரொடக்ஷன் பண்ற இன்கிரிடியன்ட்ஸா செயல்படுது. நியூட்ரோஜெனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டோகோப்ரல் அசிட்டேட் அதாவது விட்டமின் E. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர ஃப்ரீ ரேடிகல்ஸை நியூட்ரலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த டிமித்திகான் இந்த இன்கிரிடியன்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த சன்ஸ்கிரீன் வந்து சில்கியாவும் ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கு இந்த டிமித்திகான் இன்கிரிடியன்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. ஒரு சன்ஸ்கிரீன் வந்து நான் கிரேசியா இருக்கிறதுக்கும் இந்த டிமித்திகான் இன்கிரிடியன்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. பீஸ்வாக்ஸ் இது பாத்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த மாய்ச்சரை வந்து ரிடக்ஷன் பண்ண அதாவது ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு இந்த பீஸ்வாக்ஸ் இன்கிரிடியன்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த லா ரோச்சி போசே இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு சொல்லலாம்னா தெர்மல் ஸ்ப்ரிங் வாட்டர். இந்த இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UV ரேஸ்னால சென்சிட்டிவ் ஸ்கின்ல ஏற்படுற இரிட்டேஷன் அண்ட் ரெட்னஸ் இதை வந்து காம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஜெல்லாக்சில் டெக்னாலஜி மூலம் ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த ஜெல்லாக்சில் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சன்னால ஏற்படுற ஃப்ரீ ரேடிகல்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா இந்த சன்னால ஏற்படுற லாங் டர்ம் டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இந்த சன்ஸ்கிரீன்ல முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா கிளிசரின் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள மாய்ச்சரை வந்து பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த நியூட்ரோஜெனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன்ஸ்கிரீனை வந்து எந்தெந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆயிலி, நார்மல் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அது இல்லாம நான் கிரேசி ஸ்ட்ரக்சரோட இருக்கு. இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நான் கம்யூனோஜெனிக் அதாவது இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ல உள்ள சின்ன சின்ன துளைகள் இருக்கும்ல அந்த துளைகளை வந்து கிளாக் பண்ணாம அதாவது அடைக்காம குயிக்கா வந்து அப்சர்வ் ஆறனால யாரெல்லாம் ஆயிலி அண்ட் நார்மல் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்கள இந்த சன்ஸ்கிரீனை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எந்த எக்ஸசிவ் ஆயில் இல்லாம நம்மளோட ஸ்கின்ல உள்ள ஹைட்ரேஷன் வந்து பேலன்ஸ் பண்றனால யாரெல்லாம் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்களும் இந்த நியூட்ரோஜெனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் SP50 இந்த சன்ஸ்கிரீனை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த லா ரோச்சி போசே இந்த சன்ஸ்கிரீனை என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப், ஆக்னி ப்ரோன், ஆயிலி ஸ்கின்னுக்கு நம்ம இந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா மினிமல் ஃபிராக்ரன்ஸ் இதோட ஃபார்முலேட் பண்ணிருக்கனால சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த சன்ஸ்கிரீனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ, நான் கெமிடோஜெனிக். இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீயாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கெமிடோஜெனிக்காவும் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின் உள்ளவங்க இந்த சன்ஸ்கிரீனை தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், நான் கிரேசி டெக்ஸ்சர் கொண்டு இருக்கனால யாரெல்லாம் ஆயில் ஸ்கின்னா இருக்கீங்களோ ஆயில் ஸ்கின்னா உள்ளவங்களும் இந்த லா ரோச்சி போசே இந்த சன்ஸ்கிரீனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். நியூட்ரோஜெனா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் இந்த சன்ஸ்கிரீன்
சன்ஸ்கிரீன்ல உள்ள ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒயிட் காஸ்ட் இல்லாம அப்சர்வ் ஆகுது, அதாவது ஜீரோ ஒயிட் காஸ்டோட இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகுது, எந்த ஒயிட் காஸ்ட்டும் ஏற்படுத்தல. லா ரோச்சே போசே இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒயிட் காஸ்ட்டை வந்து அப்சர்வ் ஆகுது, அதாவது ஒயிட் காஸ்டே இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு அப்சர்வ் ஆகிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் மீடியம் அண்ட் டீப் ஸ்கின் டோனா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இந்த சன்ஸ்கிரீனை நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 சன்ஸ்கிரீனுக்கான ப்ராடக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.